ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 விதமான முட்டை ஆம்லேட் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க முட்டை ஆம்லேட் செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் ஆனியன் எக் ஆம்லேட் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு ஆனியனை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இது கூட 2 முட்டையை உடச்சி விட்டுக்கிறேன். முட்டையை உடச்சி விட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா முட்டை மிக்ஸ் ஆகிடும். இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தோசைக்கல்லை வச்சுக்கிறேங்க. தோசைக்கல் சூடான பிறகு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் முட்டை ஊற்றுறப்ப ஒட்டாமல் ஈஸியாக திருப்புறதுக்கு வரும். இப்போ உடச்சி கலக்கி வச்சுருக்க முட்டையை நம்ம தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஊற்றிட்டு லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஆயில் எடுத்து சுற்றி விட்டுக்குங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எடுத்து தூவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணால் போதுங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்துடும். அதனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா செய்கிறப்பவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுங்க. இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டாச்சுங்க. மறுபடியும் ஒரு 2 செகண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ணால் போதும். சூப்பரான ஆனியன் எக் ஆம்லேட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணும் எல்லாருக்குமே. இப்போ நான் 2வது ஆம்லேட் செஞ்சு காமிக்கிறேங்க. 2வது ஆம்லேட் பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி ஆம்லேட்டுங்க. அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்து செஞ்சால் தான் இந்த ஆம்லேட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி தாங்க ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் கரைஞ்சி முட்டையோட ஒன்று சேரணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் விட்டுக்கலாங்க. அதே மாதிரி தான் நல்லா சுற்றி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க முதல்ல முட்டையை. அதுக்கப்புறமேட்டு எண்ணெயை சுற்றி ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த மிளகாய் பொடி ஆம்லேட்டுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர்லாம் தூவ தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸில் திருப்பி போட்டால் போதுங்க. சூப்பரான மிளகாய் பொடி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை ஆம்லேட்டுமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாருங்கள், செம்மையான மிளகாய் பொடி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆம்லேட்டும் பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு செய்கிறப்பவே தோணும். செய்கிறப்பவே செஞ்சு சாப்பிடணுன்னு தோணும். 3வதாக பார்த்திங்கன்னா நான் பெப்பர் ஆம்லேட் செய்ய போகிறேங்க. முதல்ல அதுக்கு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், லைட்டாக தண்ணி சேர்த்து முதல்ல கரைச்சிக்கலாங்க. ஏன்னா உப்பு கரையாது. நம்ம டைரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றுறப்ப உப்பு மஞ்சத்தூளும் அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு இப்போ மறுபடியும் நான் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஸ்பூன் வச்சு அதே மாதிரி நல்லா நம்ம வேகமாக சுற்றுறப்ப முட்டை எல்லாம் ஒன்று சேர கலந்துரும். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை சூப்பராக கலக்கியாச்சு. தோசைக்கல்லில் அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றுறப்ப நடுவில் இருந்து ஊற்றாதுங்க, லாஸ்டில் இருந்து ஊற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக நடுவில் அது சேர்ந்துடும். இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இதே மாதிரி ஒரு 2 செகண்டு வெயிட் பண்ணால் போதும். முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டால் சூப்பரான பெப்பர் ஆம்லேட் ரெடிங்க. 4வதாக பார்த்திங்கன்னா கலக்க வேண்டிய வேலைலாம் கிடையாது. டைரெக்டாக தோசைக்கல்லில் அப்படியே உடச்சி ஊற்ற போகிறோங்க. இது ஆஃப் பாயில் டைப்பு. மேலே உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுட்டு அது மேலே லைட்டாக பெப்பர் தூள் தூவிட்டு உப்பு அப்படியே தூவினா போதும். சூப்பரான ஆஃப் பாயிலும் ரெடி ஆயிடுச்சு. 4 விதமான ஆம்லேட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த 4 விதமான ஆம்லேட்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆம்லேட்னாலுமே ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இந்த ஆம்லேட் எல்லாமே நொடியில் செஞ்சிடலாங்க. ரொம்ப டைம் எடுக்கவே எடுக்காது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே முட்டை ஆம்லேட் பிடிக்கும். பாய்.